வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்டிசியில் டிசிசியோடைய பணி நியமன ஆணைகள் எப்போ வழங்க இருக்காங்க, இதை குறித்து இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் மூலமாக அறிவிக்கப்பட்ட அந்த ஒரு அறிவிப்பு இதுதாங்க. போக்குவரத்து கழகத்தில் அதிக அளவு காலி பணியிடங்களை எடுப்போம். இந்த 2026 அதிக அளவு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிறுத்திட்டு டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் நாங்கள் அதிக அளவில் எடுப்போம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அதிக அளவில் டிரைவர் கண்டக்டர் இந்த ஆண்டு தேவைப்படுகிறார்கள் என்பது எல்லோருக்குமே தேவைப்படுதுங்க. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா எலெக்ஷன் டைம் கண்டிப்பாக போக்குவரத்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே தடைப்படக்கூடாது. ஸோ கண்டிப்பாக குறித்த நேரத்தில் குறித்த பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் அப்படின்றது எல்லாருடைய தலைவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இது எல்லாமே எதிர்பார்க்குறப்போ போக்குவரத்து கழகத்தில் இந்த காலி பணியிடங்களுடைய 2025 நிரப்புதலையும் இதில் அடங்கும் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. 2025 அந்த டிசிசி நியமனங்கள் மூலமாக அதிக அளவு பேரை எடுக்கணும் அப்படின்றத கோரிக்கை இருந்துச்சு. ஸோ நிச்சயமாக டிசிசியில் அதிக அளவில் இந்த டைம் எடுக்கிறதுக்காக இருந்தாங்க. அதில் 3274 பேர் பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு உண்டான பணி ஆணைகள் இன்னமும் வெளியாகலை. அவங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க. எங்களுக்கு எப்போ சார் பணி ஆணைகள் வரும், இன்றைக்கி வருமா, நாளைக்கு வருமா, நாளன்னைக்கு வருமா அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பணி ஆணைகளை பெறுவதற்கு. ஸோ நிச்சயமாக பார்த்திங்க அப்படின்னா போக்குவரத்து கழகத்தில் டிசிசியோடைய பணி நியமனத்திற்குண்டான ஆணைகள் இந்த பொங்கலுக்கு முன்னாடி, ஸோ இந்த ஜனவரி பொங்கலுக்கு முன்னாடியே வெளியாகும் என்ற எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் எகிரி கொண்டு இருக்குதுங்க. ஸோ எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனும் இந்த பணி ஆணை மேலே தான் இருக்கிறதுனால நிச்சயமாக பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் டிசிசியுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு 3274 பேருக்கு இந்த வாரம் இந்த பொங்கலுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் இந்த இன்டர்வியூ எல்லாம் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாமே இந்த மாத இறுதி, அதாவது பொங்கல் 15ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு வந்துவிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்க. கவலையை விடுங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனங்கள் என்ன நடக்கிறது? ஸோ டிஎன்எஸ்டிசியில் 2026 உண்டான புதிய நியமனங்கள். ஸோ 2026 டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இது நடக்கும். இது பார்த்திங்கன்னா டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் தான் இருக்குன்றது எல்லோருடைய கருத்தும் இருக்குங்க. டிரைவர் 7000 பேரும், கண்டக்டர் பார்த்திங்கன்னா ஒரு 5500 பேரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 13500 நபர்கள் பார்த்திங்க அப்படின்னா டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறது உறுதி ஆயிடுச்சு. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். போக்குவரத்து கழகத்தில் இப்போந்தே நீங்கள் முயற்சியை விடாதீங்க, ஜாயின் பண்ண தயாராகிக்கோங்க. உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற தகவல் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் கவலையே பட வேண்டாம். போக்குவரத்து கழகத்தில் இப்போந்தே ஜாயின் பண்ண உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். டிஎன்எஸ்டிசியில் டிரைவிங் லைசன்ஸ் வாங்குவது எளிது, ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் வாங்குவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு விஷயங்க. ஸோ கண்டக்டர் லைசன்ஸை நீங்கள் பெறணும் அப்படின்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்துக்கு சென்று நீங்கள் கண்டக்டர் லைசன்ஸை வாங்க முடியாது. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தால் இயங்கக்கூடிய மையத்தில் முதலுதவி சான்றிதழ் பெற்று அதன் மூலமாக தான் கண்டக்டர் லைசன்ஸை பெற முடியுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.